வெல்கம் டு SSC Maths Academy Reasoning Daily Dose. இன்னைக்கு ரீசனிங்ல க்ளோஸ்டு டைஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which number is opposite 3? ஓகேங்களா, ஒரு டைஸ்ல மொத்தம் 6 சைட்ஸ் இருக்கும். அதுல ஒரு சைடு வந்து 3னா அதுக்கு ரிமைனிங் வந்து 4 சைட்ஸ் ரிமைனிங் 4 சைட்ஸ் வந்து adjacent சைட்ஸ் ஆகும், ஒரு சைடு வந்து ஆப்போசிட் சைடாகவும் இருக்கும். ஸோ அந்த ஆப்போசிட் சைடு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு சம்மும் வந்து ஒவ்வொரு மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னா, இப்போ 3 இருக்குன்னா 3யோட ரிமைனிங் சைட்ஸ் பாருங்க, இங்கே 4 and 6 இருக்கு. எது காமனாக இருக்கு? 4ங்கிறது காமனாக இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த 4க்கு 3 வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, கிளாக் வைஸ்ல நெக்ஸ்ட் பொசிஷன். அப்ப 4க்கு கிளாக் வைஸ்ல நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இந்த டைஸ்ல 2. அப்ப 3க்கு 2ங்கிறது ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், select the letter that will be on the face opposite to the face having the letter O. ஸோ ஓக்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 6 சைட்ஸ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ பாருங்க, இந்த டைப் ஆஃப் சம்ல பாருங்க, ஓ ரெண்டு டைஸ்லையுமே கிவன் 2 டைஸ்லையுமே ஓங்கிறது இருக்கு. ஸோ ஓக்கு ரிமைனிங் இது என்னது? adjacent சைட்ஸ். ஓக்கு பார்த்தீங்கன்னா MN and then இங்கே QR, இது எல்லாமே adjacent sides. ஓக்கு இந்த 4 sides adjacent sidesனா ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது? P. இந்த Pங்கிறது தான் என்னவா இருக்கும்? ஆப்போசிட் சைடா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் ஆன்சர். ஸோ இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், 2 positions of the same cubical block are shown when 6 is at the top. ஓகேங்களா, which number will be at the bottom? that means என்ன கேட்டிருக்காங்க? 6க்கு ஆப்போசிட் சைடு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்க 4 இருக்கு. 4 இருக்கா? 4க்கு கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு? 5. இங்கே 4க்கு கிளாக் வைஸ்ல 3. அப்போ 5க்கு 3ங்கிறது ஆப்போசிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 4க்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல 2, 4க்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல 1. இது ஆப்போசிட்டாக இருக்கும். அண்ட் தென் 4க்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 அப்படிங்கிறது தான் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ 4க்கு 6 ஆப்போசிட். ஸோ நமக்கு வந்து 6ங்கிறது டாப்ல இருந்தால் 4ங்கிறது பாட்டம்ல இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த சம் வேற எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இங்கே 4க்கு காமனா என்ன இருக்கு? 2, 5, 1, 3 இது எல்லாமே adjacent sides. இல்லாதது என்னது? 6. அப்ப அதுதான் ஆப்போசிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த டைஸ்ல நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? 3 to 8 வரைக்கும் இருக்கும். நம்பர்ஸ் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஆப்போசிட் த ஃபேஸ் ஷோயிங் 6. 6க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 6க்கு ஆப்போசிட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 3 to 8 வரைக்கும் நமக்கு நம்பர்ஸ் இருக்கும் 6 சைட்ஸ்ல. இப்போ அகைன் 6க்கு ஆப்போசிட், இப்போ 6 இருக்குன்னா இதுல என்ன இருக்கு? 3, 4, 7, 8 இது எல்லாமே என்னது? adjacent sides. அப்போ 6க்கு இந்த 4 சைட்ஸ் adjacent sidesனா ரிமைனிங் என்ன இருக்கு? 5. அந்த 5ங்கிறது தான் ஆப்போசிட் சைடா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், 2 different positions of the same dice are shown when S is at the bottom, then which letter will be at the top? ஓகேங்களா, ஸோ எஸ் வந்து பாட்டம்ல இருந்தா டாப்ல என்ன இருக்கும்? தட் மீன்ஸ் எஸ்க்கு ஆப்போசிட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. எஸ் இருக்கு. எஸ்ல நெக்ஸ்ட் இங்க இருக்கிறது என்னது? ஆர் அண்ட் டி. இப்போ ஆர் அப்படிங்கிறது காமனா இருக்கா 2 டைஸ்லயும்? இந்த ஆருக்கு எஸ் எப்படி இருக்கு? கிளாக் வைஸ்ல நெக்ஸ்ட் பொசிஷன்.
அப்ப இன்னொரு டைஸ்லயும் ஆருக்கு கிளாக் வைஸ்ல நெக்ஸ்ட் பொசிஷன் என்ன இருக்குன்னு பாருங்க Q. ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் sixth one, 4 different positions of the same dice are shown. Find the letter on the face opposite to the one having S. S க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க S இருக்குன்னா ரிமைனிங் 2 சைட்ஸ் என்னன்னு பாருங்க T. அப்போ இந்த ஏதாவது 2 டைஸ் எடுத்தா போதும். இப்போ நம்ம இந்த நமக்கு கிவன்ல இருக்க இந்த 4 டைஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியுங்கிறது கிடையாது. ஏதாவது 2 எடுத்தாலே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது எப்படி எடுக்கணும்னா S இருக்குன்னா ரிமைனிங் சைட்ஸ் என்னன்னு பாருங்க. Sக்கு Tயும் Qவும் இருக்கு. இப்போ T ரெண்டுலயும் காமன் இருக்கு. Tக்கு கிளாக் வைஸ்ல Sனா Tக்கு கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு R. ஸோ R தான் ஆன்சரா வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது 2 தான் எடுக்கணுமா அப்படின்னா இல்லை. இப்போ 1 and 3 கூட எடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா Q காமனா இருக்கு. Qக்கு S எப்படி இருக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கா. Qக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு R தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இல்லைன்னா நீங்க 1 and 4 கூட எடுக்கலாம். ஏன் இங்க T இருக்கு, அகைன் T இருக்கு. Tக்கு கிளாக் வைஸ்ல நெக்ஸ்ட் பொசிஷன் Sனா Tக்கு கிளாக் வைஸ்ல நெக்ஸ்ட் பொசிஷன் R. ஸோ R தான் ஆன்சர் வரும். ஸோ நீங்க ஏதாவது 2 டைஸ் யூஸ் பண்ணியே உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 7th one, 3 positions of the same dice are shown. Find the element on the face opposite the face showing dollar symbol. ஸோ டாலர் சிம்பிளுக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஆப்போசிட். ஓகேங்களா? இங்கே டாலர் சிம்பிள் இருக்கு. ரிமைனிங் 2 சைட்ஸ் என்னது 1 and at. இங்கே பாருங்க 1 and at இருக்கா. இதுதான் தேர்ட் மெத்தட். ஓகேங்களா? 1 and at. இப்போ இங்கே டாலர் சிம்பிளுக்கு இருக்கு. அதனுடைய ரிமைனிங் 2 சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சேமா இருக்கா 1 and atன்னு. அப்போ ஒரு டைஸ்ல 3 சைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த 3 சைட்ஸ்ல 2 சைட்ஸ் வந்து சேமா இருக்குன்னா அந்த காமனா இருக்கக்கூடிய ஒரு சைடு தான் ஆப்போசிட்டா இருக்கும். தட் மீன்ஸ் இந்த டாலருக்கு பெர்சன்டேஜ்ங்கிறது ஆப்போசிட் சைடா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8th one, 3 positions of the same dice are shown. Find the number on the face opposite the face showing 5. 5க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 5 இருக்கு. இங்க பாருங்க A and Q. A Q இருக்கு. அப்போ 5க்கு எது ஆப்போசிட்டா இருக்கும் 2ங்கிறது ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 சைட்ஸ் வந்து காமனா இருந்தா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஒரு சைட் வந்து ஆப்போசிட் சைட்ஸா இருக்கும். 5க்கு 2ங்கிறது ஆப்போசிட். ஸோ இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வேற மெத்தட் வச்சு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா இப்போ இங்கே A இருக்கு. ஓகேங்களா? இங்கேயும் A இருக்கு. Aக்கு okay, next question 9th one, 2 positions of the same dice are shown. Which of the following number will be opposite to 1? So 1க்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க 3 டாட் அண்ட் 2 டாட் இருக்கு. இங்கேயுமே 3 டாட் அண்ட் 2 டாட் இருக்கு. அப்போ இந்த ஒரு டாட்க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும் 4 டாட்ங்கிறது தான் ஆப்போசிட் சைடாக இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th one, opposite to the face having the letter M. Mக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. நமக்கு மொத்தம் 6 சைட்ஸ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. Mக்கு ஆப்போசிட் கேட்கும்போது Mக்கு எது எதெல்லாம் adjacent சைட்ஸா இருக்கு R, T, S, V. இந்த மாதிரி இந்த 4 சைட்ஸும் adjacent சைட்ஸ்னா இருக்குன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த K வந்து ஆப்போசிட் சைட்ஸா இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் 3 டைப் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஒரு சைடுக்கு ரிமைனிங் 4 சைட்ஸ் வந்து நமக்கு adjacent சைட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சா இல்லாத ஒரு சைடு தான் ஆப்போசிட் சைடா இருக்கும். செகண்ட் மெத்தட் என்னன்னா ஒரு சைடு மட்டும் காமனா இருக்கு. ஓகேங்களா? ஒன் சைடு மட்டும் காமன் அப்படின்னா அதுக்கு கிளாக் வைஸ்ல இருக்கக்கூடிய சைட்ஸ் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் சைடு வந்து ஆப்போசிட்டா இருக்கும்.
தேர்ட் மெத்தட் என்னன்னா, ஒரு டைஸ்ல 2 சைட்ஸ் காமனா இருந்தா அந்த அன்காமனா இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் ஒரு சைட் வந்து ஆப்போசிட் சைட்ஸா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ எவ்ரி ஒன்.